இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா வதந்தி 2 இந்த மிஸ்ட்ரி ஆஃப் மணி சீரிஸ். வதந்தி பார்த்தீங்கன்னா முதல் பாகத்துக்கும் இரண்டாம் பாகத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரே ஒரு கதாபாத்திரம் மட்டும் வரும். இதோட மெயின் தீம் பார்க்குறப்ப பொய்ங்கிறது காட்டுச்செடி மாதிரி வளர்ந்துக்கிட்டே போதும், உண்மைங்கிறது அதுக்குள்ளே புகஞ்சிருக்க வைரம் மாதிரி, அதை நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கும் சசிகுமார் டைலாக்கோட மெயின் தீமை வச்சு பண்ணியிருக்க சீரிஸ். சசிகுமார் பார்த்தீங்கன்னா ஒரு பனிஷ்மெண்ட் டியூட்டிக்காண்டி மதுரை ரயில்வே ஸ்டேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவே ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அதோட துவக்க பூஜைக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து துவக்க பூஜை ஆரம்பிக்குது. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா குழி தோன்றப்போ 2 எலும்புக்கூடு கிடச்சிருது. 2 எலும்புக்கூடு கிடச்சோன்னே இதை ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணியிருக்கணும், இந்த ப்ராஜெக்ட்டை தடுக்கிறக்காண்டி ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த எலும்புக்கூட கொண்டு வந்து இங்கே வச்சிருக்குன்னு சொல்கிறப்ப இதுக்கான ஆர்கியூமெண்ட் போய் கேஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிக்கு போது, எஸ்பிக்கிட்ட இருந்து நம்மளுடைய சசிகுமார் இந்த கேஸ் எடுத்து பண்ணுறாரு. கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எலும்புக்கூடு யாரோட இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மணிங்கிற ஒரு ஆள், முடக்கத்தான மணிங்கிற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு கொலை கேஸில் உள்ளே இருக்காரு. தன்னோட தங்கச்சியையும் தன்னோட காதலையும் வெட்டி கொண்டுட்டதாகவும் அந்த பாடியே கிடைக்காதனால அவர் ஆல்ரெடி உள்ளே இருக்கார். இப்போ இங்கே கண்டுபிடிச்சப்பட்ட எலும்புக்கூடுக்கும் அவருக்கு என்ன சம்மந்தங்கிறத இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. எலும்புக்கூடு கிடச்சனால மணி தான் இந்த கொலையெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லி நிறுவனம் ஆயிடுது. அதனால் மணிக்கு ஆயுள் தண்டனை கிடச்சி ஜெயிலுக்கும் போயிடுறான். சசிகுமார் பார்த்தீங்கன்னா மணி இந்த கேஸில் எப்படி மாட்டியிருக்கான், மணிக்கும் இந்த கேஸுக்கு சம்மந்தம்னு அவரோட உள்மனை சொல்லிக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த கேஸை திரும்ப ரீஓப்பன் பண்ணி எப்படியாவது மணிக்கான நீதியை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி திரும்ப ஓப்பன் பண்ணுறாரு. இந்த கேஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நிறையா பிரச்சனை ஆகுது. கேஸ் ஒரு பக்கம் வந்து பணம்பக்கமாக மாறி மாறி போய்கிட்டே இருக்குது. கடைசியில் என்ன ஆச்சுங்கிறது தான் அந்த மொத்த சீசனோட கதையே. மொத்தம் 8 எபிசோடு. ஒரு எபிசோடு ஏறத்தாழ 40 நிமிஷம் ஓடும். நீங்கள் ஏறத்தாழ பார்த்து முடிக்க ஒரு 5 நிமிஷம் ஆகும். எல்லா எபிசோடுமே தரமாக இருக்கும். எபிசோடு ஆரம்பித்து ஒரு பக்கமாக போய்கிட்டே இருக்கும். இந்த எபிசோடு ஆரம்பிக்கிறதுலேருந்து நீங்கள் யார் கொலை பண்ணிக்கலாம் உங்களை கண்டே பிடிக்க முடியாது, அப்படி கொண்டு போயிருப்பாங்க. ஒரு 7வது 8வது எபிசோடில் தான் தரமான ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். நீங்கள் இந்த எபிசோடு முடிக்கிறப்போ யார் கொலை பண்ணிக்கலாம் உங்களை கண்டே பிடிக்க முடியாது. இந்த சீரீஸில் பல விதமான விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அது ஒரு சில ஆளால் ஏற்றுக்க முடியும், ஒரு சில ஏற்றுக்க முடியாது. எபிசோடு முடிகிறப்போ உங்களுக்கே அது தோணும். இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நம்ம சசிகுமார் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பார். ரொம்ப அமைதியான கேரக்டர் ஆக்ட் பண்ணியிருப்பார். அவர் அந்த கேரக்டரை நல்லா தரமாக செட் ஆகிருக்கும் அவருக்கு இந்த சீசனில். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.